சாப்பாடு தண்ணியில இருக்கிறான்டா. என்னடா ஆம்பாளமா அவன் சண்டை போறான், தூக்கி போறானுமா அவன் தூக்கி போறான். மக்கள் வெளியே வெளியே வரான், வெளியே வரா, நீ ஆம்பளை வெளியே வரா. எங்க அம்மா கிளம்பி சமாளிப்பாங்க. எங்க அம்மா இப்போ கை வச்சு பாருங்க, கடவுத்த கம்ப்ளைண்ட் வந்து கேட்டுக்கிறான். மக்கள் ஒய்யா எவ்வளவு கோய்ப்பு இருக்கும் அவங்க. கடவுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எவ்வளவு கோய்ப்பு இருக்குதுன்னா கடவான கம்ப்ளைண்ட் எவ்வளவு கோய்ப்பு இருக்கும். மக்களை எப்படி எங்கிட்ட வாங்கிருன்னு பாக்குறா. எத்தனை வச்சானாலும் எங்கிட்ட பேராத்துறான். அவனுக்கு என்ன மனம் இல்ல, சூடு சொன்ன இல்ல, என்னடா குத்துட்டு அப்பப்போ போய் கேட்கற அசிங்கமா இல்ல, தூக்க மாட்டி சாலாண்டா. அவங்களே சொல்றேன், கடன் குத்துலாம் தூக்க மாட்டி சத்தான் கடன் வாங்கணும். நல்லா இருக்கும். நாளைக்கு யாருக்கிட்ட போய் வாங்க? உணர்த்துக்கிட்ட வாங்க. ஓஹோ ஆமா, அப்படியெல்லாம் உணர்த்துக்கிட்ட வாங்க. எதனால சவுண்ட் வருது குட்டி? குட்டிக்கு தான் வருது. நீ உட்காந்துல இந்த ஃபிகர் அந்த ஃபிகர் செட் ஆகல, அதனால அது எக்கோ வருது. ஆமா ஃபிகர் இது சவுண்ட் பாக்ஸ். கொஞ்ச நேரத்துல மடிப்பு கழிச்சுக்கலாம். உனக்கு மடிப்பு தான் காலி, எனக்கு மொத்தம் காலி. உட்காரு உட்காரு வந்து கேட்டுக்கிறான். ஏழமான சூடு சொன்னான். உட்காரு போடா பாரு. ஒரு கடை வாங்கிட்டியா? ஆமா. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். கொடுக்கணுமா? கொடுக்கணும். நான் இல்ல சொல்ல. அப்புறம் என்ன? ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாத நாய் எதுக்கு வாங்குறேன்? இல்லன்னு சொல்லிட்டா வாங்கினேன். இதுதான் நான் ஏன் வாங்க போறேன்? நான் மென்டலா லூசா. எல்லாமே கடை வாங்குறேன் இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறேன். அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு காரன் மறுபடியும் எப்படி கத்துவான்? வீட்டுக்கு எவ்வளவு சொல்லணும், எவ்வளவு சம்பாதிக்க தெரியாதா? பாண்டி எடுத்துட்டா பாண்டி குத்துருமாடா, பாண்டி குத்துருமா, அவன் கார பாண்டி குத்துருமா. வலி பாருங்க. இத வேற வீடியோ எடுக்கிறாங்கம்மா. எடுப்பா நல்லா தொடப்பு கட்ட நல்லா இருக்கும். எதனா கூடுறாங்க. காரமுத்த கம்ப்ளைண்ட் அவ்வளவு கோய் காகறான். ஏனமா இல்லாத வந்து ஏய் ஒரு கடனை வாங்கிட்டா நான் வேலைக்கு போவாய்ச்சு சம்பாதிச்சு என்னடா ஊர் வளர்க்குற கடை யாரு கொடுக்க நானும் பார்த்தேன். என்ன பின்ன என்னடா கத்துற என்கிட்ட வந்து கடவுத்த ஊர்ல கடவுத்த கேங்க எவனா சட்டம் போட்டுக்கிறான். காட்டு சட்டம் போட்டுக்கிறானா? சட்டம் இல்லதான். ஆண்டவன் எது படிக்கிறான்? இருக்கு இல்லாத ஏன் படிக்கிறான்? ஏன் படிக்கிறான்? அவன் போய் பேர் படிக்கிறான். இல்லன்னா எல்லாரும் இருக்கிறோம் படிக்க முடியாது. அவனால முடியும் படிக்க முடியாதா? முடியல. ஏன் படிக்கிறான் போல? இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அதான் உலகம், அதான் நியாயம். அப்பதான் சொந்த ஓட்டும். அதுதான் படிக்கிறான். ஐயோ அப்பா, இருக்கிறவன் இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுக்கணும். ஓகே அதான் சட்டம். ஏன் கொடுக்குறான்? சொந்த அப்பதான் ஓட்டும். அது அது கொஞ்சம் கேப் விடு. என்ன கேப்? ஒரு மணி நேரம் விட்டா ஒரு கடனை வாங்கிட்டு அவனை வாடா போடா நான் தான் கேட்பான். அவனா கேட்பான். கடை வாங்கணும் நான் தான் கேட்பேன். என்ன காரணம்? அவங்க வீட்டாண்ட ஒரு முறை தான் நான் போய்க்கிறேன். உங்க வீட்டாண்ட அவன் 100 முறை வந்துக்கிறேன். யாரு பெரிய? நீ பெரிய. அப்ப பின்ன என்ன அடுத்தவனுக்கு பைப்புனா கொடுத்தா படிச்சவனுக்கு பைப் கொடுத்தோமோ. என் வீட்டாண்ட 100 பேர் வரான். 100 பேர் வரான். யாரு? எல்லாம் கடன் ஊத்துவேன். எனக்கு தெரியும். எனக்கு பார்த்து அதிர்றோம். ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஆட்டோ எழுதி ஊசி போட்டுட்டு வரான். ஒருத்த ஆப்பிள் வாங்கினான், ஒருத்த திராட்சை வாங்கினான், ஒருத்த ஆர்லிஸா வாங்கினான். ஏன் இதெல்லாம் செய்யறான்? நான் செத்து நான் துடி காட்ட மாட்டேன், உயிரோடு வச்சுக்கேன். ஆமா, ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது. என்ன? நான் உயிரோடு இருந்தாலும் துடி காட்ட போடா. டேய் அப்படிலாம் இருக்க கூடாது. அப்படின்னா ஆமா, ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்கிறேன். என்னடா அவனை வாடா போட நான் தான் கேட்பேன். இல்ல இவனை தப்பு. அதெல்லாம் என்ன தப்பு? வாடா போடா வாங்கணும். கஷ்டப்பட்டு வாங்கணும். கொடுத்தா அவன் கிடக்குறான். 20 கொடுக்குறான். இல்ல வாங்குறான். யார் பெரிய ஆள்?
கடவுளே மாரியாத்தா இந்த பக்கம் மாரியாத்தா தாயை நீதாடி அம்மா பாத்துக்கணும். மோ 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 என்னது அங்காளமா மோ நான் ஒன்னு சொல்லிட்டேன். என்ன இந்த கடன் கொடுக்கறான் பாரு அவன்லாம் மனுஷன். ஓகே. கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? அந்த திருவிழா பண்றாங்க அந்த சாமி வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து திருவிழா பண்ணுன்னு சொல்லிச்சா இல்ல இவங்களே விட்டு வச்சு பண்ணி திருவிழா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத போடுவோம் கேட்காதீங்க நான் கடவுள். ஏய் அது வேற இது வேற ரெண்டும் ஒண்ணு தான். இப்ப கடவுளை ஒப்பிட்டு பேசுறேன்ல ஆமா. அதே கடவுளை ஒப்பிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுமா, சொல்லு. இப்ப கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா இல்ல கடவுள் இல்ல வந்து இல்ல பணம் கொடுத்துட்டு இல்ல 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 பணம் எஸ் எஸ் திருவிழா of course. அட அம்மா தாலியா இருக்கும். அத்தனை சுத்தமா எங்க அப்பா நாரே எனக்கு பிடிக்கல அத்தனை நீ அத்தனை ஒரு பாட்டு வானா உட்காந்து அவனும் ஒட்டியா பிடிக்கிறான் நான் தர மாட்டேன் நான் வாங்கினா மட்டும் வந்து உட்காந்துக்கிறான் நான் இன்னைக்கு போறேன் யாரு எங்க அப்பா ஏடா குடும்பம் என்னதான் பண்றீங்க? ஓ நம்ம நாட்டை வாய் வைக்கிறோம் நம்ம. வாய வைக்காதடா. ஒரு பாட்டு 20 ரூபா 6 பாட்டு அடிக்கிறோம் 120 ரூபா வரி கட்டுறேன். அவன் குடுக்கலையா இவன் குடுக்கறானா அப்பனுக்கு? ஆமா ஓ ஃப்ரெண்ட் மாதிரிமா என்ன ஃப்ரெண்டோ? அப்பெல்லாம் ஃப்ரெண்ட் மாதிரி ஏ மூடு வாயே. நீ தான் மூணு பாத்து எவடி அவங்க எக்காலம் கட்டி சிரிச்சப்பா? எனக்கு தெரியும் யாரு அவங்க ஏன் சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும். என்னவா என்னத்துக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் என்ன வாய்க்கு எது சிரிக்கிறாங்க. ஒரு கடனை வாங்கிட்டுமா கடவுள ஒப்பிட்டு நீ பேசுறியே. ஆமா. கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா எல்லாம் ஒரு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும். ஆமா அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக அது செய்யறாங்க. எஸ் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு நான் தர கடவுள் இருக்கிறார். ஐயோ என்ன என்ன நீ தான் எது காட்டணும் என்னடா காரி தெரியும் அப்புறம் என்னடா எது எடுக்கிற? காட்டணும் ஐயோ என்னடா எடுக்கிற? ஆகா மா 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 அப்பா அப்பா தோடப்ப கட்ட. ஏய் என்ன உள்ள அகத்தா? ஏய் எவட வா? ஏர்பா ஏர்பா ஹவுஸ் கேட்மா சொல்லு கட்டி வச்சு சொல்லி நம்ம ஹவுஸ் என்ன பவுடர்ல பூசி வந்துக்கற மூஞ்சில? நீ வர போற சொல்லிட்டா பவுடர் பூசி வந்துக்கிறாரு அதனால எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள். சாரிமா மீனிங் புரியலமா. சரி மேல வைக்காத. டேய் யான் தகுதி வேற உன் தகுதி வேற. சரி இதுக்கப்புறம் என் மேல கையெல்லாம் வைக்க கூடாது. அப்ப கால வைக்கட்டா கால வைக்காத. அப்ப நான் கை வைக்க கூடாது கால வைக்கணும் அப்போ ஐயா கை வைக்க செத்துருவேன். ஆவே வந்து கூட பாப்பா கையச்சி வாய மூடு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு. என்னமாங்க நக்கல்லாம் வேணாம். சரி இருக்கிறீங்க இல்ல இதுல மாமா தம்னர் மாமா 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 என்னதான் உள்ள அப்படி கவடிக்க பண்ணுவாங்கன்னு தெரியலையப்பா. ஐயோ ஐயோ நல்லவங்களா துடுக்கு துடுக்குன்னு போயிடுறாங்க. உள்ள கொஞ்சம் தூக்கி போக மாட்டேங்கிறாங்க. அது ஒத்த ரெண்டு பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ அடை கொடுக்குமா உட்காருமா? 4 பேர் இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்க. நானும் அப்படி பார்த்துனே இருக்கிறேன். இல்ல இல்ல போடப்ப கட்டேன். எனக்கு தெரியும் நீ ஒரு மாதிரி சொல்ல தெரியும். ஆமா அவன் ரொம்ப ஆமா நான் சொல்லிக்கிட்டு நீ ஏந்து போற? எல்லாருக்கும் ஒரு மாதிரி அவங்க எழுந்து ஓடுறாரு பொண்ணு எத்தனை பேர் எழுந்து ஓடுறாங்க மூடு. நான் எதுல விட்டேன்? இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல. இப்ப நான் இருக்கிற எண்ணெய் வச்சுக்கேன். எண்ணெய் வச்சு ஒரு உதாரணம் தான். நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு. இன்னும் கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும் கடவுள் வேண்டிக்கோ. எந்த கடவுள் வேண்டாத பேசாத நான் தான் குழந்தை வேண்டிக்கோ. அது நடக்காத கடவுள் அது நடக்கிற கடவுள். அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும் நான் விட்டுனே தருவேன் நான் கடவுள். நான் யார் தெரியுமா? நான் ரஞ்சிதா. ரஞ்சிதமே என்னன்னு தெரியல உங்க மேல நீ தேடி கொண்டு திரியறன்னு நினைக்கிறேன். காடம் அடிக்கிறேன் என்னென்னவோ பண்றேன்.
வர நல்ல நல்லா இல்லையா பாருமா பேசக்கூடாது போடா இது வேற யாருக்குன்னு வச்சுக்கோ தேடி பார்க்கலாம் சரி விடு யாஞ்சி அவங்க 2 டிகிரிக்கு தாங்க நீ கவலைப்படாத நீ நான் பாண்டிக்கு ஊக்கு குத்துவதுக்கு நான் தான் குத்து எனக்கு என்னன்னு தெரியல வந்ததுல இருந்து அடிபட்டுட்டே இருக்குது அப்ப ஏதோ பெருசா வரப்போகுதுன்னு அர்த்தம் குத்து நீ கவலைப்படாத வரும்போது அந்த என் காசு தான் எதுல போட்டேன் யாரு அந்த போதான் அவளை வந்தா என் வீட்டு கீழே கரால வாங்கிற போதனை எப்ப அதை போட்டு போற அவ அப்புறமா அந்த யூடியூப்ல பாத்துட்டு பம்பு வச்சிருவான் ஐயோ கொல்லையான கொல்ல நடக்க என் வீட்டாண்ட அதனால ஒரு கடை வாங்கிட்டியா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் சாமி என்ன புரியுதா அவன் கிட்ட கடை வாங்கினல எவ்வளவு வாங்கினேன் சொல்லமா அவன்கிட்ட நான் துட்டாவே கடை வாங்கலாம் வேற என் பெரும்பொண்ணு கல்யாணத்து வச்சாங்களா என் பிரிவினா மோட்டர் பாய் வாங்கி தரணுமா 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட இருக்குமா ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய் அதை வச்சு வாங்க முடியுமா அந்த நேரத்துல அந்த கடங்கத்தை கம்மியாடி விளம்பரம் பண்ணாமா 2 வீலர் விளம்பரமாமா 2000 ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்து முடுங்க அப்புறம் மாசமான கட்டுங்க நானும் 2000 ரூபாய் கொடுத்தோமா வண்டி எடுத்து குத்து அமிச்சு கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டுமா அது முழுவாத ஆகி வச்சுமா அது கோயில் பத்துச்சுமா இது வரையும் 12 மாசம் ஆச்சுமா நான் ஒரு டியூ கூட கட்டது ஏமா கட்டல கட்டனா மாசமான பணத்தை கட்ட கரெக்ட் அவன் சொன்னா மாசமான கட்டுன்னு இது வரைக்கும் என் முண்டாட்டி இன்னும் மாசமே ஆகல நான் எப்படி கட்டுவேன் அது நான் பக்கத்துக்கு பொண்டாட்டி மாசமான நான் கட்ட முடியுமா இல்ல நீ மாசமான நான் கட்ட முடியுமா வாங்கி சொன்ன பையா எங்க போய் கோட்டு சொன்னா வாங்கி தான் சாப்பிடணும் மாசமான மாசமாவது இல்ல மாதத்தோட முதல் தேதி வந்தவனே பணத்தை கட்டுங்க ஒன்னாம் தேதி அட மென்டலா ஒன்னாம் தேதி கட்டு நான் கட்டிடுறேன் சேல கட்ட மாசமான கட்ட போற உட்கார வை ஓயால அனுப்புற மாசமான தப்புடா ஒரு வருஷத்துக்கு 8 மாசம் 12 மாசம் ஒரு மாசம் கூட அவங்க ஓயால தலிமா போட்ட என்னமா பேசுறேன் ஏண்டா நீ ஆம்பள தானே சிக்கா இப்ப நான் சொல்றேன் மோ சொல்லுங்கம்மா மோ அடிக்கமா வலிக்குது என்ன கேக்குறீ ஏன் அடியா நீ போடா மோ அடிமா சொல்லுங்கம்மா நான் கேக்குறேன் அடி சத்தியமா நீ என்ன அடி சொல்லி என் பொண்டாட்டி மாதிரி ஏக்குற என் பொண்டாட்டி மாதிரி ஏக்குற நீ ஐயோ கையா சொல்லி என் கூத்தார் மாதிரி இருக்கிற நீ ஐயா தள்ளா சொல்லி என் கொய்ஞ்சா மாதிரி இருக்கிற நீ சூப்பர் இதெல்லாம் அச்சா எப்படியோ பாத்து ஐயோ மாமியார் மாதிரி உன் மாமியார் புரியுமா ஆமா தெரியுமா ஐயோ பக்கத்துக்கு பொண்டாட்டி மாதிரி வேணாண்டா நான் பாக்கதா பொம்பளை உம்மால பச்சை பொறிக்கா காஞ்சா பொறிக்க மாட்டேன் அந்த பெருமை தூக்கினே அங்கங்க கொஞ்சம் எடுத்து படிச்சிட்டு இருக்கான் எனக்குன்னு பெருமா என்ன டாபரே செவடியா எனக்கு தெரியும் நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு தெரியும் யார் விசி வச்சா எதுக்கு வச்சாங்க எனக்கு தெரியும் யாரு வாய்க்கு கைக்குது அடிக்கிறது ஏமா தின மேல வா விடுமா கரெக்ட் விடு அப்புறம் விசில் அடிக்க மாட்டாங்க என்ன டே டாபர் எப்படியா ஓ நீமா சொல்றா சிரிக்கிறானுங்கடா அவங்களுக்கு சாப்பிடணா சாப்பிடணா மீனிங் டாபர் மீன் கூட்டி கொடுக்குற யாரு கூட்டி கொடுப்பான் பிளாஸ்டிக் இந்த மேல பறக்குறாங்க அவங்களும் அப்போ அது பேராஷூட் அப்ப இதே பிளாஸ்டிக் நான் தேவடியான அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கண்ணு சரியா போய் என்னடா 100 ரூபாய் என்னதுக்குப்பா எனக்கு சுத்தி போறதுக்கா நானே 48 பேருக்கு சுத்தி போடுவேன் எனக்கு சுத்தி போடுறேன் மா டேய் ஏன்டா ஆடுற சப்பா சட்டா ஐயோ அம்மா இத பார்த்து எனக்கு அந்த கூட்டமா நாம வருது ஐயோ மாமா வர ஐயோ டே பண்ணாடா டே ஒரு ஊரா நாவத்தப்பட்ட மாதிரி ஒரு ஊர்ல நாடுக்கு போயிட்டுமா என்ன ஊருடா திண்டிவனம் பக்கத்துல மீன் என்ன ஊரோ மூஞ்சூரோ கிஞ்சூரோ அங்க போயிட்டு கறி ஆக்கி வச்சுக்கிறாங்க நல்லா வறுத்து வச்சுக்கிறாங்க என்ன பண்ணாங்க இலையில வச்சுக்கினே வந்தாங்க எல்லாம் என்ன பண்ணாங்க எனக்கு வேணாம் சொல்லிக்கினே வந்தாங்க சொல்லிங்கன்னா லாஸ்ட் இலை எடுத்துட்டான் செய்யுங்க பாருங்க அரைக்கலை கறி அப்படியே போட்டுட்டாங்க என்ன பண்ணுவேன் சரி நானும் விடுக்குறேன் ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன்
வந்து ஆடிக்கினே இருக்கிற திடீர்னு கலக்குது. என்ன பண்ண கை காட்டு ஓட்டு உக்காந்தேன். உக்காந்துக்கினே இருக்கிறான் ஒருத்தன் கேம் ஆடுறான் மலைன்னு எழுதி செய்யாத ஓடி அப்புறமேட்டு புட்டா 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 புட்டான் என்ன ஓடி போய் திரும்பி பார்த்தா அவன் கேம் ஆடிக்கிறான். என்ன என் தலையா போச்சு. ஐயோ அது கூட கோரம். இது நிஜமாவே இது நேச்சுரலா நடந்தது. ஆக்சுவலி இது இவன் அப்படியே ஓடியான்ட்டான் இங்க மேக்கப் ரூம்ல. நமக்கு தெரியாது போயிட்டு கழுவாது தப்பா நினைக்காதீங்க. அப்புறமா ஒரு வாட்டர் கல்ல தண்ணி கொடுத்து அமைச்சு ஓடக்க அந்த மாதிரி வேலை பாக்குறான். யாரு இவனுங்களா? அதெல்லாம் சொல்லாதீங்கடா. ஓடுறா ஓடியாடுறா கூப்பிடலாம் சொல்றானுங்க. அது அம்மா என்னடா அவனால எல்லாத்தையும் மாத்திட்டேன் பாரு. கணக்கார கம்மியாச்சால ஒண்ணு கேப்ப தப்பா நினைக்காத. என்ன உனக்கு சீதளம் வருமா? அங்கங்க ஈரமாக்குதே. ஏன்டா டோர் இருட்டா நீ ஜிம்முக்குலாம் போறியா? சூப்பரா இருக்குதாம்மா. ஜிம்முக்கு போறமா நீ? இவ்வளவு எடுப்பாக்குதா? அதனால மாரி இருக்கிற. நான் கூட ஜிம்முக்கு போறேன். இது வரமாட்டேன். இதுதான் வருதா? என்ன வரணும்ன்ற எடுப்பாங்க. நான் சொல்ற மாதிரி செய்தியா வரும். சொல்லுமா சொல்லுமா. நான் வாங்கி செங்கல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வாங்கி தரது போடு. 2 ஊசி வாங்கி தரேன். போட்டுக்க நல்லா இருக்கும். தொண்ணூத்தி ஊசியா? அதனால எது பத்தி சொல்றா? பாய்ங்களே தெரிஞ்சுன்னா நான் 4-5 ஊசி வாங்கி வச்சிருக்கேன். அது யார் யார் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா என்ன விஷயமா வந்திருக்கு? ஐயோ சொல்லதான் வந்தான். கம்யூனிட்டி மடைக்கனா உங்க ஆள் வராரு. தளபதி லவ்வர் ஆள வந்தான். சொல்லவே இல்ல. அத சொல்லலாம் அவன் மடைக்கனா. அதுக்காக எங்க இருக்காரு? ஐயோ தினா தாலி. நானும் இப்பதான் பார்த்தேன் தாலி. ஐயோ கடவுளே. யார் போட்டுதே? நகை எடுக்கலாம்னு போயிருந்தேன். சேட்டு கடைக்கு. சேட்டு கடைக்கு போட்டானா? ஆனா ஒரு ராசி நான் தெரியுமா பாக்குறவன் போடுறாமா. என்ன பண்றது? ஐயோ எங்கேயா போட்டாங்க. அதெல்லாம் இல்லடா. சொல்லுடி. பிராணநாதாவா? என் பிராணநாதாதான் நான். பொம்மலிங்களா ஏன் இது ஒத்திக்கிறாங்க தெரியுமா? ஏப்பா என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கு ஏன் வேண்டிக்கிறாங்க தெரியுமா? வீட்டுக்காரு ஆமா எதுக்கு வேண்டிக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆள் சாவறானோ இல்லையா நகை இருக்கணும் நமக்கு. அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. நாளா அப்படி நினைக்க மாட்டேன். யாரு எல்லாரும் கணவனே கண் கண்ட தெய்வம் நினைச்சான்னு வச்சுக்க. கண்டவனே தெய்வம் தான். ஆனா இந்த தாலி கதை சேட்டு தான் போட்டாருன்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்றேன். நான் ஏன் சொல்ல போறேன்? இதுல இவர் நான் தான் தோக்குறேன். நான் ஏற்கனவே 47 பேர் தூங்கிட்டேன். நான் தான் என்னடா பண்றது? தாலி குடுத்துக்கிறேன். சேட்டு கடை வைக்கணும். சேட்டு கடைக்காரி எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியும். போன வாரம் கூட 1 வாரம் அங்க தங்கியிருந்தாங்க. அப்படி அல்ல. சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எடுத்து போய் விட்டதே டாபர் ரோல கூட பண்றேன். சொல்றா டேய். என் அந்தரங்க காதலி சாருமதி ஒரு ஒட்டியான வேண்டும் என்று ஒட்டியானவா? சேட்டு கடைக்கார வீட்டுக்கு அதற்கு அடையாளம் வேண்டும் என்று பாவி. அதற்காக சாருமதி அவன் வீட்டில் அதான் அம்மாவை வச்சுக்கினா ரவி ரவி செஞ்சானா? அம்மாவை சுத்தி சுத்தி செஞ்சானா? அவனை மாறி செய்யவே முடியாது. சரி பரவாயில்லடா கூப்பிடுறா அவளை. ஏய் என்ன போட்டுக்கிறேன்? நாகமா இருக்கிற நீர் அந்த சென்று பரவாயில்ல எல்லாருக்கும் ஒரு கதை வச்சுக்கிறவா நீ. ஒரு குடும்பத்தை சந்தேகப்படுவதை பொறுத்து சரி சரி நீ பார்த்து பேசா நம்ம சரி வரேன் இருக்கட்டும் ஆகட்டும் ஆகட்டும். இன்னவன் நடைபோது சண்டைக்கு போனோம். நான் திருப்பதி போனதில்ல. சரி திருத்தணி போனதில்ல. திருவண்ணாமலையோட போனதில்ல. அந்த மலையெல்லாம் பார்த்தா என் தலை சுத்து வந்துடும். எந்த மலையை பார்த்து? நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்து விட்டு அடிக்கிறோம் அடிக்கிறோமா. எப்படி பேச வேண்டும்? குன்றை பார்த்தேன் மலை ஆமாண்டா
அவன் தொப்புல அவன் கண்ணை இருக்க தொப்புல காட்டாத பின்ன விரல விடாத பின்னாடி. அது என் தப்பு இல்ல, என் நாயா தப்பு. என் நாயாக்கு ஒழுங்கு ஒடிச்சுன்னா என் வரல பிடிச்சி தொப்புல வச்சு வெயிட் ஒரு மீன் போச்சுன்னா எடுத்துரும். அதே போல டேய், ஓயா வந்து என் அந்தரங்க கதை தொப்புல கையில வச்சாங்க. பத்தா. சீனி நாயி. தொப்புல வரல விட்டா அப்ப தொப்பல் வந்து வாங்க, நம்ம எங்க போறோம்? ஆம்பளை கோயிலுக்கு வயசு போறோம். அத போட்டா ஊன்ற கைட்டிட்டா ஆம்பளை மாதிரி அது இல்ல, இது போட்டோம். அது போட்டோன்னு மாறிட்டு இல்ல, நம்ம போருக்கு போறோம். எதிரி படலாம் வந்திருக்கோம். அவன் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான். 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். அது மாதிரி நம்மள 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். அவ்வளவுதான். அப்படி கிடையாது. நீ வந்துக்கிட்ட என்ன தெரியுமா, எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழ்த்துக்கு நிக்க மாட்டேன். பின்னிப்ப அவன் போட்டு போய்க்கினே இருப்பான். ஏன் எனர்ஜியை போயிடுச்சுடாடே. ஆனால் பார்த்து வா, பார்த்தா தரவா என்ன நம்ப. ஏய், நான் உன்னை நம்பர், நான் அவளை நம்பர்றா. எத்துருவாடா. அப்படியா பார்த்தா எங்க எல்லாம் அனுபவப்படுத்தோம். பார்த்தா வர்ற டேய், சத்தியமா சொல்ற கல்யா அவளை விட்டு பார்த்தேன். டேய் போடா. உன்னை பார்க்கத்தான் நோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். பார்க்கத்தான் வந்தீங்களா? எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பது? காத்திருப்பதுதானே காதலிக்கிறேன். என்ன மறந்துட்டீங்க தானே? மறந்துவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய். நல்லவனா சாப்பிட திடுக்கு 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 திடுக்கு